வணக்கம். எங்கங்க அடுத்த கார்ட்டூனை காணோம்? உங்களுக்கு ஞாபகம் வருதா? சமீபத்துல ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க சங்கிகள். என்னன்னா, நம்முடைய தந்தை பெரியாரை ஒரு பன்றி அவதாரமாக வரைந்து கையில மூத்திர செட்டியும் இந்த கையில ஒரு கைத்தடியும் கொடுத்து வரைஞ்சிருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க பன்றியாக தந்தை பெரியாரை வரைந்து விட்டது அவருக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு. நிச்சயமா இல்லைங்க. நம்முடைய தந்தை பெரியாரே சொன்னார், பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் இந்த மாதிரியான அசிங்கங்கள், இந்த மாதிரியான அவமானங்கள், இந்த மாதிரியான பெயர்கள், இந்த மாதிரியான சொற்கள் இதற்கெல்லாம் அஞ்சவே கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட வார்ப்பில் வந்தவர்கள் தான் நாங்க எல்லாருமே. அதனாலதான் நீங்க எப்படி வேற என்ன மாதிரி வார்த்தையை பேசினாலும், எப்படி சாக்கடை அள்ளி ஊற்றுவதாக நினைத்து கொண்டாலும் அது சாக்கடையே இல்லை. நீங்க உங்களோட இருப்பை பதிவு செய்கிறீர்கள், அவ்வளவுதான். உங்களோட தரம் என்ன, உங்களோட தராதரம் என்ன, நீங்க எந்த அம்மா அப்பாக்கு பிறந்தீங்க, எவ்வளவு சாக்கடையாக மலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் நீங்க போடுற வார்த்தைகள், நீங்க போடுற கமெண்ட்ஸ். அந்த ஓவியத்தை வரைந்த இன்னமும் முகம் காட்ட துணியாத அந்த ஓவியர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க எது செய்தாலும் எங்களுடைய அடையாளத்தை காட்டுவோம். நீங்கள் எதை செய்தாலும் அடையாளம் காட்டாமல் மிக கீழ்த்தரமாக தராதரம் இல்லாமல் செய்வீர்கள் என்பதற்கு சாட்சி தான் அந்த கார்ட்டூன். அது எப்படி தெரியுமா இருந்தது? பார்க்கும்போது ஆஹா, பன்றியாக இருந்தாலும் எங்களுடைய தந்தை பெரியார் எப்படிப்பட்ட பேரழகனாக இருக்கிறார், எப்படிப்பட்ட கந்தர்வனாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவர் என்ன பன்றி தெரியுமா? உங்களுடைய சனாதனர்களுடைய, அந்த ஆரியர்களுடைய, அந்த வைதிகர்களுடைய, அல்லது இந்த இந்தியாவின் ஆதி குடிமக்களை இல்லாமலாக்கி அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை அடிமைகளாகவே வைத்திருந்தீர்கள் அல்லவா? அந்த ஆரியர்கள் எப்படிப்பட்ட சனாதன சாக்கடையில் விழுந்து கிடக்கிறார்கள். அந்த சனாதன சாக்கடையை சுத்தம் செய்தவர் எங்களுடைய தந்தை பெரியார் என்பதனால் பன்றி என்பதும் அவருக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னொன்னு சொல்லணும், கடவுளை 10 அவதாரம்னு நீங்க கொண்டாடுவீங்க, அதுல பன்றி அவதாரம் வராக அவதாரமும் ஒண்ணு அப்படின்னா நீங்கள் இழிவுபடுத்துவதாக நினைத்து வராகத்தை வரைந்திருக்கிறீர்கள் தந்தை பெரியாரில் என்னும் போது நீங்கள் தான் உங்களுடைய நம்பிக்கையான அந்த 10 அவதாரத்தை கேலி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோமே, ஆரியர்கள் வைதிகர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையவே கிடையாது. அவங்க ஒரு அடையாளமாகத்தான், அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அந்த கடவுளை கொண்டாடுகிறார்கள், கடவுள் பெயரை சொல்கிறார்கள். உண்மையிலேயே நீங்க தான் சங்கிகள் தான் நாத்திகர்கள். ஏனென்றால் கடவுள் என்பது உங்களுக்கு வெறும் கல், அங்க வெறும் கற்சிலை தான் இருக்கு கருவறையில. ஏன்னா எப்படிப்பட்ட சீர்கெட்ட செயல்களை எல்லாம் நீங்க கருவறையில வச்சு பண்றீங்கிறது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அது மாதிரி கடவுள் பெயரை சொல்லி அந்த கற்சிலைக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு உடனே வந்து கையேந்திரீங்கல்ல அங்க வந்திருக்கிற பக்தர்கள்ட்ட, தட்சணை போடுங்கன்னு. அது எவ்வளவு பெரிய இழி நிலை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட கேளுங்க, அதை விட்டுட்டு ஏன் வந்து நிக்கிற பக்தர்கள்ட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டவர் தந்தை பெரியார். எப்படிப்பட்ட புரட்சியாளர் அவர். இப்பவே நீங்க இப்படி கார்ட்டூன் போடுறீங்கன்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவரை கொடுமைப்படுத்தி இருப்பீர்கள், எப்படியெல்லாம் வார்த்தையால சிக்க வச்சிருப்பீங்க, எப்படியெல்லாம் வார்த்தைகளை அவர் மேல தூக்கி போட்டு அவமானமா உணர்வாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி உணர்பவர் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பொதுமக்களுக்கு செய்கின்ற, நீங்கள் ஆதி மக்களுக்கு செய்கின்ற அவமானங்களை உணர்த்த வேண்டும் என்றுதான் அவர் நிமிர்ந்து நின்றார். அதனால்தான் நாங்கள் தந்தை பெரியாரை இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள்லாம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகள்லாம் அழுகல் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் இன்னமும் நம்முடைய சமூகத்தில் இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கின்ற வார்த்தைகள். அதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார் தோழர்களே. அவங்க சொன்னாங்க விதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எதற்கெடுத்தாலும் இது நீ வாங்கி வந்த விதி அப்படின்னாங்க. உன்னோட பூர்வ ஜென்ம பாவம் தான் நீ இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னாங்க. உனக்கு ஜாதகம் சரியில்லை அப்படின்னாங்க, ஜாதக கட்டம் சரியில்லை அப்படின்னாங்க, உன்னோட வினை பயன் அப்படின்னாங்க, அதை தவிர உன்னோட தலையெழுத்து அப்படின்னாங்க, உன்னோட கர்மா அப்படின்னாங்க, அதை தவிர புண்ணியம் பாவம் அப்படின்னாங்க, சொர்க்கம் அப்படின்னாங்க, நரகம், நீ இப்ப நரகத்துல இருக்கியா அதுக்கு காரணம் உன்னோட முன்வினை பயன், உங்க அம்மா அப்பா பண்ணின பாவம் அப்படின்லாம் சொன்னாங்க. தந்தை பெரியார் வந்த பின்புதான் இந்த வார்த்தைகளை அப்படியே தள்ளி வைத்து புரட்சி என்ற ஒரு வார்த்தையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்.
பகுத்தறிவு என்ற வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். பெண் ஏன் அடிமையானால் என்கின்ற சிந்தனையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். சுயமரியாதை என்ற ஒரு வார்த்தையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் தந்தை பெரியார். தன்மானம் என்கின்ற வார்த்தை முதுகெலும்பு என்பதை உணர வைத்தவர். அதே மாதிரி இன்னும் பல பல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சமநீதி, சமூக நீதி. இப்போ இந்த பதிவுகள் போடுகின்ற சங்கிகளை உங்களுக்கான சமநீதியும் சமூக நீதியும் கொடுத்தவரே தந்தை பெரியார் தாங்க. இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு முதலாக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதை VP சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் ஆணையை நிறைவேற்றிய போது குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த மண்டல் கமிஷன் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த விதையை எனக்குள் விதைத்தவர் தந்தை பெரியார். இடஒதுக்கீடு BC, OBC, MBC இவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை விதைத்தவர் தந்தை பெரியார் என்று நம்முடைய தந்தை பெரியாரை பேசுகிறார் என்றால் உங்களுக்கான இடஒதுக்கீடு, நீங்க போய் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இல்ல வேலை வாய்ப்பிலேயோ இடஒதுக்கீடு பெற்றிருக்கீங்கன்னா அதற்கு முதல் காரணம் தந்தை பெரியார் தான். அதை மறந்துட்டு பேசுறீங்க. அதே மாதிரி கோயில்ங்கிறது கோயில் நுழைவு போராட்டம், வைக்கம் போராட்ட வீரர் என்று தந்தை பெரியாரை ஏன் சொல்றோம்னா, நீங்க கோயிலுக்குள்ள நுழைய முடியாம இருந்ததுங்க. கும்பிடுறேன் சாமின்னு உங்களோட தாத்தா, உங்களோட பாட்டி, உங்களோட முப்பாட்டன்லாம் குனிஞ்சிருப்பாங்க, கூழ கும்பிடு போட்டிருந்திருப்பாங்க. தன்னோட முதலாளிகளோட தனக்கு வேலை கொடுத்தவனோட காலை நக்கி பிழைச்சிருப்பாங்க. உங்களை முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்க வைத்தவர் தந்தை பெரியார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கும்பிடுறேன் சாமின்னு சொன்னவங்களை சாமி கும்பிட வைத்தவர், கோயிலுக்குள் நுழைய வைத்தவர் தந்தை பெரியார். புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல. வைக்கம் வீரர் என்று அவரை கொண்டாடுகிறோம்ல, அந்த வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர் எப்படிப்பட்ட சிறை வேதனையை அனுபவித்தார், சிறை கொடுமையை அனுபவித்தாருங்கிறத நீங்க என்னைக்காவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இந்த புத்தகத்துல இருக்கு பாருங்க. கேசவ மேனன் அப்படிங்கிற அந்த போராளி தன்னோட சுயசரிதையில் எழுதுறார் வைக்கம் போராட்டத்தை பற்றி. திருவிதாங்கூர் அரசரே விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளமான இந்த மனிதர் எங்கேயோ இருந்து இந்த மண்ணின் மக்களின் நலன் காப்பதற்காக, இங்கே உள்ள தாழ்த்தப்பட்டவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்து சிறைப்பட்டிருக்கிறாரே, அவருடைய கால்களில் விலங்கு போடப்பட்டிருக்கிறதே அப்படின்னு வருந்தி இருக்காருங்க. காலிலே விலங்கு, தலையிலே கைதிகளுக்கு உரிய தொப்பி, கழுத்தில் எத்தனையாவது கைதி என்று அறிவிக்கக்கூடிய எண் பொறித்த மரப்பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. காலில் விலங்கோடும் கழுத்தில் மரப்பலகையோடும் தலையில் கைதிகளுக்கு உரிய தொப்பியையும் அணிந்து கடுங்காவல் தண்டனையை அனுபவித்தார் தந்தை பெரியார் என்று சொல்கிறார் என்றால், நீங்க உங்க முகத்தை காமிக்காம, உங்களோட அடையாளத்தை காட்டாம கமெண்ட் போடுறதுல பெரிய வீரர்னு நினைச்சுக்கிறீங்க. சங்கிகளின் அவமானமாக இல்லை உங்களுக்கு இருக்காது, அது வேற விஷயம். ஏன்னா நீங்க சாக்கடையில் மூழ்கி 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 எழுந்திருப்பவர்கள் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டியவர் தந்தை பெரியார். அதனால தானே நாடாளுமன்றத்தில் அவர் பேரை சொன்னா இன்னமும் அதிருது. பேர் சொன்னாலே அதிருது இல்லை அப்படிங்கிறது இதுதான். அவர் இறந்து இந்த டிசம்பர் மாதம் 24 டிசம்பர் 2023 வந்தால் 50 ஆண்டுகள் நிறைவாகிறது தோழர்களே. 50 ஆண்டுகளுக்கு பிறகும் தந்தை பெரியார் என்று சொல்லிவிட்டார். நாடாளுமன்றமே அதிருகிறது, நம்முடைய ஒன்றிய தலைவர் அதிருகிறார், நம்முடைய நிதியமைச்சர் எதற்கெடுத்தாலும் முதுகெலும்பை நிமிர்த்தி கொண்டு நாங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்ற அந்த நிதியமைச்சர் அலறுகிறார், உள்துறை அமைச்சர் அலறுகிறார், எல்லா அமைச்சர்களும் அலறுகிறார்கள் என்றால் தந்தை பெரியார் என்பவர் கொடுத்த கருத்தியல் அது மாதிரி. உங்களுடைய இழிமையை, உங்களுடைய சிறுமையை, உங்களுடைய இழிநிலையை, நீங்கள் எப்படி மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் இருக்கிறீர்கள் என்ற அடிமை புத்தியை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் தந்தை பெரியார். அதனாலதான் இங்க ஒரு சங்கி பெண்மணி எப்ப பாரு ராமசாமி நாயக்கர் என்று சொல். நீங்க என்ன வார்த்தை வேணா சொல்லுங்க, எங்களுக்கு அது அவமானமே இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்கள் யார், நீங்கள் எந்த சாக்கடைக்கு பிறந்தீர்கள், நீங்கள் எந்த மலக்குழிக்கு பிறந்தீர்கள், அதை சொல்லுகிறது தோழர்களே. அப்படி சொல்லலாம். அதனால நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும், நீங்கள் 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தை வேணா சொல்லுங்களேன், அதை தாண்டிய பேரவதாரம் தந்தை பெரியார். 10 அவதாரங்கள் என்பது, நீங்கள் கொண்டாடுகின்ற 10 அவதாரங்கள் என்பது நிச்சயமாக மனிதர்களை அடிமைப்படுத்துகின்ற அவதாரங்களின் வெளிப்பாடு. தந்தை பெரியார் என்ற ஒற்றை அவதாரம் என்பது நிச்சயமாக மனிதர்களின் கையிலும் காலிலும் சிந்தனையிலும் கண்ணிலும் போட்டிருந்த அந்த விலங்குகளை உடைத்த அவதாரம். அதை தாண்டி மகளிர் சுய உரிமை, மகளிருக்கான சுய உரிமை, மகளிருக்கான சொத்துரிமை தந்தை பெரியார் கொண்டு வந்தது. விதவை திருமணம், விதவை மறுமணம் என்று உங்கள் வீட்டு பெண்கள்,
மொட்டையடிக்கப்பட்டு நாற்புடவை கட்டப்பட்டு வீட்டின் மூலையில் முடங்கி கிடந்தார்கள். 1 வயது பெண் கூட விதவையாக வைத்திருந்த சமூகத்தில் நீங்கள் வந்திருந்தீர்கள். பாரதியார் கூட இதை பற்றி மிகவும் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார். 1 வயது குழந்தை எப்படி விதவையாக இருக்க முடியும் என்று. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி வைத்திருந்தீர்கள். அந்த விதவைகளுக்கெல்லாம், அந்த நாற்புடவை பெண்களுக்கெல்லாம், அந்த மடிசார் பெண்களுக்கெல்லாம், அந்த தலை மழிக்கப்பட்டு மொட்டையடிக்க பெண்களுக்கெல்லாம் விடுதலையை கொடுத்தவர் யார் என்றால் தந்தை பெரியார். படி தாண்டாதவள் தான் பத்தினி என்று நீங்கள் சொன்னீர்கள். படி தாண்டு படியை, அதற்கு பின்பும் நீ பத்தினிதான் என்று எங்களுக்கான இடத்தை உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார். இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதற்கான ஆதி விதை தந்தை பெரியார். யோசித்து பாருங்கள். அதுவரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் கல்வி கூடத்துக்குள் நுழைய முடிந்ததா? கல்லூரிக்குள் நுழைய முடிந்ததா? வேலை வாய்ப்பு பெற முடிந்ததா? இல்லையே. எல்லா கல்விக்கூடங்களும் உங்களால் மட்டுமே தான் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. குருகுலம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் மட்டுமே உள்ளே போய் கல்வி கற்றீர்கள். அண்ணல் அம்பேத்கரை கூட கல்வி கற்க விடாத ஒரு சமூகமாகத்தானே இது இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் போராடினார்கள். அந்த கொள்கைகளின் நீட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் கோயில் நுழைவு போராட்டம் என்று தந்தை பெரியார் ஆரம்பித்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அந்த கனவை சுமந்தார். அதற்கான மசோதாவை முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவேற்றினார். ஆனால் அதற்குள் உடனடியாக நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு தடை உத்தரவை வாங்கியது யாருங்க? நீங்க தான் சங்கிகளே. அப்படின்னா புரியுதா? நீங்கள் கோயிலுக்குள் நாங்கள் வரக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அந்த தடை உத்தரவை இல்லாமலாக்கி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை, புதிய உத்தரவை பெற்று அதை நடைமுறையாக்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி பெண்களுக்கு, கருவறை சுமக்கின்ற பெண்களுக்கு கோயிலில் என்ன வேலை என்று சங்கிகள் கேட்டார்கள். நம்முடைய தந்தை பெரியார் அதற்காகவும் தான் போராடினார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கருவறை சுமக்கின்ற பெண்களும் கோயில் கருவறைக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு புரட்சியை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதி விதை தந்தை பெரியார். அதனால் தான் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள். உங்கள் அச்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட தந்தை பெரியார் என்ற பெயர் நிச்சயமாக சனாதனர்களுக்கு உதறல் கொடுக்கும், ஜன்னியை கொடுக்கும், குளிர்காய்ச்சலை கொடுக்கும். ஒரு டெங்கு, ஒரு மலேரியா அல்லது இப்ப வந்தது ஒரு சமீபத்தில் கொரோனா என்று அந்த நோய் தொற்றுகள் எல்லாம் எப்படிப்பட்ட அச்சத்தை கொடுக்கின்றன மக்களுக்கு, அப்படிப்பட்ட அச்சத்தை கொடுக்கின்ற ஒரு பெயர் நம்முடைய தந்தை பெரியார். நிச்சயமாக உங்கள் மனதில் கொரோனா பிடித்திருக்கிறது, உங்கள் மனதில் டெங்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மனதில் மலேரியா காய்ச்சல் பிடித்திருக்கிறது. அதற்கான ஒற்றை நிவாரணி யார் என்றால் தந்தை பெரியார் என்று நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இது திராவிட மண்ணாக இருக்கிறது, தந்தை பெரியாரின் மண்ணாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நாம் சிந்திப்பவர்களாக இருக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. மூளை மழுங்கிய சிந்தனை என்பதே இல்லாத செம்மறியாட்டு கூட்டம் போல் இருக்கின்ற சங்கிகளுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். சாமியை நினை, சாமியை நினை என்று சொல்பவர்கள் நீங்கள். மனிதனை நினை என்று முற்றிலுமாக மாற்றி சொன்னவர் தந்தை பெரியார். கடவுள் கடவுள் என்று கல்லை காட்டுவீர்கள், கடவுள் கடவுள் என்று தந்தை பெரியார் மனிதனை காட்டினார். அதுதான் மிகப்பெரிய வேறுபாடு உங்களுக்கும் பெரியார் பெயரை கொண்டாடுகின்ற, பெரியார் கொள்கையை கொண்டாடுகின்ற, சிந்திப்பவர்களாக இருக்கக்கூடிய, பகுத்தறிவுவாதிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும். தமிழ்நாட்டு மக்கள் தான் கருப்பு உடை அணிந்து நிச்சயமாக ஐயப்பனையும் வணங்குவார்கள், தந்தை பெரியாரையும் வணங்குவார்கள். தந்தை பெரியாருக்கு ஒரு இழுக்கு என்றால், நாங்கள் எல்லோரும் சோம்பி இருந்தால் கூட கருப்பு உடை அணிந்து ஐயப்பனை கொண்டாடுகின்ற அந்த தமிழர்கள் உடனடியாக பொங்கி எழுந்து வேங்கையாக சீறி வருவார்கள் என்றால் அதுதான் தந்தை பெரியார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனை. தந்தை பெரியார் பெயரை சொல்ல முடியாமல் தானே உங்களுடைய பிஜேபி மாநில தலைவர் கூட முதல்ல அந்த சிலைன்னு அதை மட்டுமே சொன்னார். மறுநாள் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? தந்தை பெரியாரை நான் எந்த இடத்திலும் இழிவாக பேசவில்லை என்று. எதுக்காக? அந்த அச்சம். தந்தை பெரியாரை சொல்லிவிட்டால், தந்தை பெரியாரை கேவலமாக பேசிவிட்டால் நீங்கள் இந்த மண்ணில் நிச்சயமாக விரட்டி அடிக்கப்படுவீர்கள். அந்த அச்சத்தில் தானே நாடாளுமன்றத்தில் தந்தை பெரியார் பெயர் இல்லாத அளவுக்கு அங்கே அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் நீக்கிவிடலாம். ஆனால் மண்டல் கமிஷன் அறிக்கை அந்த சட்டமாக்கப்பட்ட போது அப்போதைய பிரதமர் VP சிங் மிகவும் துணிச்சலாக
தைரியமாக தந்தை பெரியார் பெயரை சொன்னார் என்பது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. தோழர்களே, நீங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து அவர் பெயரை நீக்கிவிடலாம், ஆனால் மக்களின் மனதிலிருந்து தந்தை பெரியார் பெயரை நீக்கவே முடியாது. மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு முறை தந்தை பெரியாரை பெயரை நீக்கலாம், ஒரு முறை கார்ட்டூன் படமாக அவரை உருவாக்கலாம், ஆனால் ஆயிரம் 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 தந்தை பெரியாரின் பேரன்களும் பேத்திகளும் மகன்களும் மகள்களும் அவர் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக இன்னமும் பல கார்ட்டூன்களை உருவாக்குங்கள். ஏன் சோர்ந்து போயிட்டீங்க? அதுக்குள்ள அவ்வளவுதானா உங்களோட வல்லமை, உங்களோட கற்பனை திறன் அவ்வளவுதானா? இன்னமும் 1000 கார்ட்டூன்களை உருவாக்குங்கள். எப்படி செய்தாலும் அது தந்தை பெரியாருக்கான பெருமை என்று நாங்கள் உறக்க சொல்லுவோம். தோழர்களே, அவரை எந்த விதத்திலும் நீங்கள் சிறுமைப்படுத்தி விடவே முடியாது. நெருப்பை யாராவது சிறுமைப்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. நெருப்பு தான் அழுக்குகளை பொசுக்கும், நெருப்பு தான் அழுக்குகளை சாம்பலாக்குமே தவிர நெருப்பு சாம்பலாகாது. அதே மாதிரி இந்த சமூகத்தின் சங்கிகளின் சனாதனர்களின் அழுக்கை, சனாதனர்களின் தூசுகளை, சனாதனர்களின் இழிவை, சனாதனர்களின் கயமைகளை பொசுக்குபவர் தந்தை பெரியார். அவர் பெருநெருப்பு. அவரால் சனாதனர்கள் சாம்பலாவார்களை தவிர தந்தை பெரியார் என்கின்ற பெருநெருப்பை யாராலும் தொட்டு விடவும் முடியாது, யாராலும் அணைத்து விடவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கார்ட்டூன் வெல்க, அந்த கார்ட்டூனை வரைந்த அந்த பயந்தாங்கொள்ளி சங்கி வாழ்க என்று நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம். காரணம், நீங்கள் பயந்ததனால்தான், நீங்கள் அச்சமாக இருப்பதனால்தான் அந்த பெயருக்கு கீழே ஓவியரின் பெயரை போட முடியவில்லை. இந்த கோழைத்தனம் தானே சங்கிகளின் அடையாளம், இந்த குள்ளநரித்தனம் தானே சங்கிகளின் அடையாளம். இதைத்தானே தந்தை பெரியார் எங்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டினார். எதற்காகவாது நீங்கள் நேருக்கு நேர் நின்று போராடி இருக்கிறீர்களா? எப்போதுமே சூழ்ச்சி, அது ஒன்றுதானே உங்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. அந்த சூழ்ச்சியை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதனால் இப்போது எங்கள் கையில் இருக்கின்ற ஆயுதம் எது என்றால் கல்வி என்கின்ற ஆயுதம், வேலைவாய்ப்பு என்கின்ற ஆயுதம், முதுகெலும்பு நிமிர்த்தி இருக்கிறோம் என்கின்ற ஆயுதம், முகத்துக்கு நேராக கேள்விகளை கேட்கின்றோம் என்ற ஆயுதம், சிந்திக்கின்றோம் என்ற ஆயுதம், இது எல்லாம் எங்களுக்கு கொடுத்தது தந்தை பெரியார். அதனால் நீங்கள் தந்தை பெரியாரை ஒரு கார்ட்டூன் அல்ல, இன்னும் 100 இன்னும் 100 இன்னும் 100 கார்ட்டூன்கள் வரையுங்கள். ஆனால் நாங்கள் திரும்ப 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 கிளர்ந்தெழுவோம். காரணம், இதே டிசம்பர் மாதம் 1973ஆம் ஆண்டு 19ஆம் தேதி டி நகரில், இங்கே இருக்கிற டி நகரில் தந்தை பெரியாரின் இறுதி முழக்கம் அமைந்தது. தோழர்களே, இறப்பதற்கு 4-5 நாட்களுக்கு முன்னால் கூட இந்த சமூகத்துக்கான வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் நம்முடைய தந்தை பெரியார். ஆனால் நீங்கள் எல்லாம் தின்னுட்டு தூங்குற ஒரு தண்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தந்தை பெரியார் இறுதி மூச்சு வரைக்கும் சமூகத்துக்காக போராடியவர், மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு போராடியவர். கைத்தடியால் உங்களுடைய அந்த பூநூலில் இருக்கின்ற அந்த சிக்குகளை, அந்த சிடுக்குகளை, பூநூலை வைத்து நீங்கள் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு இன்னொரு கையில் கைத்தடியை தூக்கி கொண்டு 1973 டிசம்பர் 19ஆம் தேதி தன்னுடைய இறுதி முழக்கத்தை இந்த சமூகத்துக்காக கொடுத்தவர் தந்தை பெரியார். அந்த கைத்தடியை வைத்துதான் எங்களுடைய முதுகெலும்பை நிமிர்த்தினார், உங்களுடைய முதுகெலும்பை 1000 அடி அடித்தார். அந்த மூத்திர சட்டியை வைத்துதான் எங்களுக்கு பன்னீராக அதை தெளித்தார். உங்களுக்கு உங்களுடைய நாற்றம் பிடித்த வார்த்தைகளை உங்களுக்கு அடையாளமிட்டு காட்டினார். அந்த கைத்தடியை வைத்துதான் நீங்கள் எப்படி நூலால் இந்த சமூகத்தை சூழ்ச்சியால் கட்டி வைத்திருக்கிறீர்கள் என்பதை கண்டறிந்து சொல்லி அந்த நூலை இல்லாமல் ஆக்கினார். எங்கள் கையில் நூலை கொடுத்தார். உங்கள் நூலால் எங்கள் கையில் வராமல் இருந்த நூலை தந்தை பெரியார் கொண்டு வந்து கொடுத்தார். தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த சமூகத்துக்காக போராடி 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 இன்னமும் பல 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தந்தை பெரியார். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? தண்டத்துக்கு சோறு தின்னுட்டு, காதை குடஞ்சிக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, சோசியல் மீடியாவில் கமெண்ட் போட்டுக்கிட்டு, எவ்வளவோ தவறுகளை ஒன்றிய தலைவரும் ஒன்றிய அரசும் செய்தாலும் அதற்கெல்லாம் முதுக சொரிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. காரணம், மனிதர்களின் அடிமைத்தனம் இருந்தால்தான் நீங்கள் வாழ முடியும். அடிமைத்தனத்தை நீக்கினால்தான் இந்த சமூகம் சமமான சமூகமாக இருக்க முடியும் என்பதை தந்தை பெரியார் ஆரம்பித்து வைத்தார். திமுக அரசு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பதைவதைப்பு உங்களுக்கு. அதனால்தான் தந்தை பெரியார் பெயரை சொன்னால் உங்களுக்குள் பதட்டம். பதறுகிறீர்கள். பதறுங்கள், பதறுங்கள், இன்னும் 100 ஆண்டு பதறுங்கள். உங்களுடைய அடிமைத்தனம், நீங்கள் சமூகத்தில்
மனிதர்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்க தந்தை பெரியார் அந்த சிறுமைகளை எரித்து சாம்பலாக்கி உங்களை ஓட ஓட விரட்டுகிறார் என்பதற்கான சாட்சிதான் சமீபத்தில் நீங்கள் வரைந்த அந்த கார்ட்டூன். அந்த கார்ட்டூனில் எல்லோரும் சொல்வதைப் போல் தந்தை பெரியாரின் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்பது எங்களுக்கான பெருமை. ஆனால் கொஞ்சம் உற்று நோக்கினால் அந்த கார்ட்டூனில் இருப்பது உங்களுடைய ஒன்றிய தலைவரின் முகமாக இருக்கிறது என்பது உங்களுடைய சங்கிகளே பலரும் ஒத்துக்கொண்ட உண்மை. எனவே நீங்கள் எங்களுடைய தந்தை பெரியாரை சிறுமைப்படுத்தவே இல்லை. அவர் வராக அவதாரமாக, பன்றி அவதாரமாக உங்களுடைய அழுக்குகளை தான் தின்று நல்ல சுத்தப்படுத்தப்பட்ட, தூய்மையாக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை எங்களுக்காக படைத்திருக்கிறார். வராக அவதாரம் என்பது புனிதமான ஒன்று என்றால் நீங்கள் தந்தை பெரியாரை புனிதப்படுத்தி இருக்கிறீர்கள். அல்லது வராக அவதாரம் என்பது கேவலமான ஒன்று என்றால் கடவுள் இல்லை என்கின்ற வாதத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்பதாக ஆகும். எனவே 10 அவதாரம் அல்ல, 11வது அவதாரமாக இந்த சமூகத்தில் சங்கிகளை ஒழிக்க வந்த அவதாரமாக, சனாதனர்களின் சழக்குகளை ஒழிக்க வந்த 11வது அவதாரம், கலியுக அவதாரம் யார் என்றால் தந்தை பெரியார் என்று நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எரிக்க முடியாத பெருநெருப்பு தந்தை பெரியார் என்று நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய அழுக்குகளை எரித்த பெருநெருப்பு யார் என்றால் தந்தை பெரியார் என்று நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம். குறிப்பாக பெண்களே உறக்கச் சொல்லுவோம். ஏனென்றால் எங்களுக்கான வார்த்தைகளை, நீங்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் தந்தை பெரியார். அந்த கார்ட்டூனை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். உங்களோட இறைவனின் கையில் சங்கு சக்கரம் இருக்கும், அப்புறம் வில் அம்பு இருக்கும் அப்படின்னு சொல்வீங்கல்ல, அதே மாதிரி எங்களுடைய தந்தை பெரியாரின் கையில் எப்போதும் கைத்தடியும் மூத்திர சட்டியும் இருக்கும். அதுதான் தந்தை பெரியாரின் சங்கு சக்கரமான ஆயுதம் என்று நிச்சயமாக சொல்லலாம். வில்லும் அம்புமான ஆயுதம் என்று நிச்சயமாக சொல்லலாம். எங்களுடைய கலியுக அவதாரமான தந்தை பெரியாரின் சங்கு சக்கரம் எது என்றால் அந்த கைத்தடியும் மூத்திர சட்டியும் என்பதை நாங்கள் பெருமையாக பார்க்கிறோம். கரண்டியை மட்டுமே எங்கள் கைகளில் கொடுத்திருந்தீர்கள். தந்தை பெரியார் வந்த பின்புதான் புத்தகங்களை நாங்கள் சுமக்க ஆரம்பித்திருக்கிறோம். எனவே பெண்களே சேர்ந்து ஒரு 100 போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் தந்தை பெரியாருக்காக என்னும்போது நிச்சயமாக உங்களுடைய கார்ட்டூன் இன்னமும் விவாத பொருளாக வேண்டும். உலகம் முழுக்க பேசப்பட வேண்டும். பேசுவோம், பேசுவோம், உறக்க பேசுவோம். தந்தை பெரியாரை உறக்க பேசுவோம். நன்றி, வணக்கம்.